ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆசியா கண்டத்திலே ரொம்ப நீளமான உயரமான நம் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பாலம்தான். அது எப்படின்னா, விவசாய நிலங்களுக்கு நீர் கொண்டு போகக்கூடிய ஒரு பாலம். அந்த பாலம் எங்கே இருக்குது, எப்போ அது கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த அடர்ந்த வனப்பகுதி போல காட்சியளிக்கக்கூடிய ரப்பர் தோட்டங்கள் நடுவில் தான் ஆசியாவிலே உயரமான நீளமான அந்த மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தொட்டில் பாலம் அமைஞ்சிருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா, தமிழ்நாட்டின் கடைக்கோடி மாவட்டமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கோம். இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ஒரே ரப்பர் தோட்டங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நல்ல மிளகு, திப்பிலி, கிராம்பு போன்ற நறுமண பொருட்கள்லாம் இங்கே ரொம்ப விளைஞ்சிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் இங்கே கிடைப்பதில்லை. அது எப்படின்னா, அங்கே அணை தண்ணீர், ஒரு மலையில் அணை தண்ணீர் இருக்குது, மற்ற மலையில் கிராமங்கள் இருக்குது, விளைநிலங்கள் இருக்குது. அந்த அணை தண்ணீர் உள்ள மலையிலிருந்து இந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய மலைக்கு தண்ணீர் கொண்டு போக முடியாது. அது எப்படின்னா, ரெண்டு மலைகளுக்கும் இடையே பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கிலே பரளி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ரெண்டு மலைகளும் இணைத்தால் தான் அந்த கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு போக முடியும். அப்படி உருவாக்கப்பட்டது தான் இந்த மாத்தூர் தொட்டி பாலம். நாம் இப்போ பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இறங்கி எப்படின்னு பார்ப்போம். அதெல்லாம் இந்த பாலம் எப்படின்னா, ஆசியா கண்டத்திலே ரொம்ப உயரமானதாகவும் பெரியதாகவும் சாதனைக்காக கட்டப்பட்டதில்லை. இது விவசாய மக்களுக்காக அவங்க கஷ்டத்தை தீர்க்க வேண்டி அப்போதைய முதல்வரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த மாத்தூர் தொட்டி பாலம். இதுதான் அந்த மாத்தூர் தொட்டி பாலத்துடைய முகப்பு தோற்றம். எந்த பெரிய பெரிய விளம்பரமோ எந்த ஆர்ச்சோ பேர்பலைகளோ பெரிய பெரிய பேர்பலைகளோ எதுவுமே கிடையாது. இந்த பாலம் அப்போதைய முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களால் 1963 கட்டப்பட்டது. இது எப்படின்னா, நமது பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்குளம், விளவங்கோடு தாலுகாக்களை சுற்றி பார்க்க வறட்சியில் இருந்ததுனால அந்த இடங்களை சுற்றி பார்க்க போயிருக்காங்க. அப்போது அங்குள்ள மக்கள் விவசாய நிலங்கள் தண்ணி இல்லாமல் கருக்குத ஐயாக்கிட்ட முறையிட்டிருக்காங்க. அப்போ தான் நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இந்த விவசாயிகளை எப்படியா காப்பாற்றணும், பயிர் நிலங்களையும் காப்பாற்றணும், நாட்டு மக்களையும் காப்பாற்றணும், இந்த மேடான பகுதிக்கு எப்படி தண்ணீர் கொண்டு போகலாம், அப்படி அவங்க மனசை உதிச்சது தான் இந்த மாத்தூர் தொட்டில் பாலம். இந்த பாலம் 1963 கட்டியிருக்காங்க. வட்ட வடிவான ஒரு கோபுரம் அமைச்சிருக்காங்க. அந்த கோபுரத்தில் இருந்தும் மீண்டும் படிக்கட்டு நிறைய அமைச்சிருக்காங்க. அது பிறகு தான் அந்த பாலத்தில் சென்று நம்ம பார்க்க முடியும். இந்த பாலத்தில் ஒரு 28 ராட்சச தூண்கள் இருக்குது. அந்த தூண்கள் எல்லாமே ரொம்ப பாறையில் குடைஞ்சி தான் அது கீழே இருந்து கட்டியிருக்காங்க. இந்த தொட்டில் பாலம் கட்டப்பட்ட நோக்கம் என்னென்னா, விவசாயிகளுக்கு நல்ல அணை தண்ணீர் இருக்குது, சிற்றாறு அணைகளோட தண்ணீர் இருக்குது, ஆனால் விளைநிலங்கள் இருக்குது, மலைகள் இருக்குது. ஆனால் தண்ணீரை ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் உள்ள கிராமங்களுக்கு விளைநிலங்களுக்கு கொண்டு போக முடியாது. இதுதான் நம்ம முதல்வர்கிட்ட மக்கள் சொன்னாங்க. அவர் இதை எப்படியா நிறைவேற்றி கொடுக்கணும், மக்களுக்கு தண்ணியை கொண்டு சேர்க்கணும் எண்ணத்தில் தான் ஒரு மலையில் உள்ள அணை தண்ணீரை மலையில் உள்ள கிராமங்களுக்கு விளைநிலங்களுக்கு கொண்டு போகணுன்னு ஒரு நல்ல இடத்துல தான் அந்த பாலத்தை கட்டி முடித்தார். இங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே ரப்பர் தோட்டங்கள் தான் இருக்குது. கிராம்பு, நல்ல மிளகு போன்ற தோட்ட பயிர்கள் தான் அங்கே ரொம்ப வளர்ச்சிட்டு இருக்கு. ரொம்ப பசுமையாக இருக்கும், அழகான குளிர்ந்த காற்று அடிச்சுட்டே இருக்கும். ரொம்ப இனிமையாக இருக்கும். அந்த இடங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாலத்தில் ரொம்ப ரம்மியமான காட்சியாக தான் இருக்கும் இங்கே பார்த்தாலும். அது மட்டும் இல்லை, அங்கே குரங்குகள் நிறையா வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் போகக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் குரங்குகள் ரொம்ப இல்லை. அதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகள் போடக்கூடிய தின்பண்டங்களை சாப்பிட்டுட்டு அது ரொம்ப சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது தான் இந்த தொட்டில் பாலத்துடைய மேற்பகுதி. இந்த இதில் போகக்கூடிய தண்ணி எதுனா சிற்றாறு அணை தண்ணி. சிற்றாறுனா சிற்றாறு அணையில் உள்ள
நீர்ப்பாசனத்துக்கு போகக்கூடிய தண்ணி தான் இது அந்த சிட்டார் அணையிலிருந்து மறுபக்கம் உள்ள மலை பாங்கான இடங்களுக்கு அங்குள்ள மலை கிராமங்களுக்கும் விவசாய நிலங்களுக்கும் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. அதுதான் அந்த அணை தண்ணீர். இந்த பாலத்தின் நீளம் எவ்வளோன்னா 1247 அடி. அது மாதிரி அந்த பாலத்துடைய உயரம் எப்படின்னா 115 அடி உயரம். இதில் எப்படின்னா 28 தூண்கள் நாட்டியிருக்காங்க. இந்த பாலத்திலிருந்து பார்க்கும்போது சுற்றி உள்ள மலைகளும் மரங்களும் அந்த செடி கொடிகளும் தேயிலை தோட்டங்களும் பாக்கு மரங்களும் கீழே உள்ள பரவலி ஆறும் ரொம்ப ரம்யமாக தான் காட்சி அளிச்சிட்ருக்கு. நமக்கு இந்த பாலத்தில் நடந்து போகும்போது காற்றிலே அப்படி மிதந்து போன மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும். அங்கே பாலத்துலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த பரவலி ஆறு ரொம்ப சின்ன ஓடை போல் காட்சி அளிச்சிட்ருக்கும். மழைக்காலங்களில் இங்கே வந்தாக்கி அப்படின்னா இந்த பரவலி ஆறு தண்ணி நிரம்பி ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். அது மாதிரி இந்த தொட்டில் பாலத்துலேயும் தண்ணி ரொம்ப எப்போ நிறைவாக விட்டுருப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தொட்டில் பாலம். சுற்றுலா பயணிகள்லாம் அந்த கீழே உள்ள பரவலி ஆற்றில் இப்போ தண்ணி குறைவாக இருக்கனால ரொம்ப சந்தோஷமாக குளித்து இது பண்ணாங்க. மழை காலங்களில் இந்த பாலத்தில் நின்று கீழே பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆனால் அந்த பாலத்துக்கு எந்த ஒரு விளம்பரமுமே இல்லை. இது வெளி உலகத்துக்கு ரொம்ப தெரியாதனால தான் அந்த பாலம் இருந்துக்கிட்டு இருக்கு. இதன் முக்கிய காரணமே எப்படின்னா விவசாயிகளுக்கு நல்லா செய்யணும், விவசாய நிலங்கள் செழிக்கணும், எந்த விளம்பரமே இருக்கக்கூடாது இன்னுதான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பாலத்துக்கெல்லாம் இப்போ தற்சமயம் தான் 2026 தான் இந்த நீல நிற வர்ணங்கள்லாம் பூசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் அந்த வர்ணங்கள் பூசமாக இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த பாலத்துக்கும் இந்த சைடில் உள்ள கைப்பிடி சுவர் எப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவ்வளோ மழையிலையும் வெயிலையும் இந்த வருடங்கள் ரொம்ப அதிகமாக ஆன பிறகும் கூட அந்த கைப்பிடி சுவர்கள்லாம் ஒரு விளிம்பு கூட தேய்மானம் இல்லாத அளவில் ரொம்ப இப்போ அதை கட்டி வச்சது போலவே ரொம்ப சார்பாக இந்த கைப்பிடி எல்லாம் ரொம்ப சார்பாக கரெக்டாக அப்படியே ஒரு தேய்மானம் கூட இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் அந்த கட்டடக்கலையோட சிறப்பு. என்ன தொலைநோக்கு பார்வையோடு கட்டியிருக்காங்க அன்றைய முதல்வர். இந்த பாலம் கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாருமே உள்ளூர் தொழிலாளர்கள் தான். அவங்க தான் இதை ரொம்ப சிறப்பாக கட்டியிருக்காங்க. இதில் எப்படின்னா பெரிய பெரிய ராட்சச கிரேனோ மின்சாரமோ அந்த நேரத்தில் கிடையாது. அப்படி இருந்தும் இதை சிறப்பாக கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. எப்படியாவது விவசாய நிலங்களை காப்பாற்றணும், அதுக்கு எப்படியாவது செய்யணுங்க என்ன இருந்தால்தான் தான் இப்படிலாம் செய்ய முடிஞ்சுது. இந்த பாலத்திலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த பரவலி ஆற்றுடைய அழகும் அந்த தென்னை மரங்களும் ரப்பர் தோட்டங்களும் ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக தான் இருக்கும். அதில் நிறைய திரைப்படங்களுடைய அந்த இடத்துல எடுத்திருக்காங்க. இந்த ஆற்றுல குளிக்க தண்ணி சுகமாக தான் இருக்குது. ஏன்னா எந்த நேரமும் குளிர்ந்த நீராக தான் இருக்கும். அது மூலிகைகள் வழியாக அடர்ந்த காட்டுப்பகுதியாக வரதுனால ரொம்ப சுகமாக தான் அந்த தண்ணீர் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாலத்தில் எப்படின்னா உள்ளூர்வாசிகள் நிறைய பேர் நிறைய சாகசங்கள் புரிஞ்சிருக்காங்க. அதை தொலைக்காட்சியில் கூட நம்ம பார்த்துருக்கலாம். தலையில் சிமெண்ட் மூட்டையை வச்சுக்கொண்டு அப்படின்னா அந்த கைப்பிடி சுவரில் நடந்து போவது, ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கத்தில் நடந்து போவது மாதிரி அந்த பாலத்தின் நடுவே நடப்பாதையில் சைக்கிள் மிதிச்சுட்டு போகக்கூடியது. இதை மாதிரி நிறைய சாகசங்கள் வந்து உள்ளூர் மக்கள் புரிஞ்சிருக்காங்க. இந்த தொட்டில் பாலம் நாகர்கோவிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மார்த்தாண்டத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நீங்களும் இந்த தொட்டில் பாலத்தை வந்து பாருங்கள். நமது பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள் விவசாயிகளுக்கு செய்த அற்புதமான காரியங்களை பாருங்கள், சிறப்பு திட்டங்களை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.